மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் மாயன் மயில தொடர்ந்து பேசி வர அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மற்ற கிரகங்கள் தராத பயிற்சியை சுக்கிரனாகிய கடத்திரகரகனாகிய சுக்கிரன் தருவார். அந்த வகையில பார்க்கும் பொழுது அருமையான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடைபெறுது. ஒரே இடத்துல தேவகுருவும் அசுரகுருவும் இருக்கிற அற்புதமான ஒரு தருணம். மிதுனத்தில் இருந்து கடகம். கடகம் யாருடைய இடம் என்று பார்த்தால் சந்திரனுடைய இடம். சந்திரனுடைய இடத்துல 2 குருமார்கள் இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். குருவினுடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5, 7, 9. கடகத்தில் இருந்து 5, 1, 2, 3, 4, 5 விருச்சிகத்தை பார்க்க குரு பார்க்கின்றார். குரு பார்க்கின்ற எல்லாமே பலனாகி விடுமா, இடக்கலையுமா, துன்பம் நீங்குமா என்றெல்லாம் நம்ம எதிர்பார்ப்பது இயற்கை தானே. என்னதான் குரு நம்முடைய பார்வை பார்த்தாலும் முழுமையான பலனை பெறுவதற்கு மற்ற கிரகங்களுடைய துணையும் வேண்டும். அது என்ன என்பதை இப்ப பார்க்க போறோம். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்தவரை சில நேரங்களில் தடுமாறி போகின்றோம், திகைத்து போகின்றோம், கலங்கி போகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல மனிதனுடைய மனம் இறைவன், இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றது. அதிலும் இந்த சோழி பிரசனத்தை பொறுத்தவரை ஒரு அற்புதமான நிகழ்வு தானே. இதை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க, கேட்டு வரீங்க. அந்த வகையில பார்க்கும்பொழுது சுக்கிரனுடைய பேச்சு, என்னுடைய அனுபவத்துல சுக்கிரனுடைய பேச்சை சொல்லும் பொழுதெல்லாம் மனம் சந்தோஷம். காரணம் என்ன? மற்ற கிரகங்கள் தரக்கூடிய எந்த கிரகமும் கெடுபலனை தருவதில்லை. நற்பலனை தந்தாலும் அனுபவிக்க முடியாது. நல்ல தசாபுக்தி இறையருளும் குருவருளும் இருந்தால் மட்டுமே அதை நாம் நெருங்க முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய நிலையை வைத்து மட்டுமே ஜோதிடம் சொல்லிவிட முடியாது. மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்தும் சொல்ல முடியும். அந்த வகையில பார்க்கும் பொழுது ராசிக்குடையவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பூமிகாரகன், ரத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ல் இருப்பதனால கவலைப்பட வேண்டியது இந்த முதல் வரிதான். நான் சொன்னேன் அல்லவா, ஒரு குரு பயிற்சி இருக்கு, சுக்கிரன் பயிற்சி இருக்கு, சனி பயிற்சி இருக்கு, மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நடந்து கொண்டுதான் இருந்தாலும் கூட அந்த கிரகம் மட்டுமே நமக்கு முழுமையான நற்பலனை தருமானா கொஞ்சம் யோசிக்கணும். நல்ல தசாபுக்தி இறையருளும் குருவருளும் வேணும். அந்த வகையில பார்க்கும் பொழுது ராசிக்குடைய செவ்வாய் அவன் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா 6ல் இருப்பதனால கவலைப்பட வேண்டியதில்லை. கவலை எதை பற்றி பட வேண்டியதில்லை? தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் நடைபெறுகின்ற சின்ன சின்ன உரசல்களையும் சங்கடங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீண்ட தூர பயணங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொருளாதாரத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம். அதாவது வம்பு வழக்குகள் இருந்து விடுபடுவோமோ மாற்றமோ இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு வார்த்தை இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியில செவ்வாய் தருகின்ற. ராசிக்குடைய செவ்வாய் 6ல் இருப்பதனால கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை நான் முதல்ல சொல்லிடுறேன். தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையா இருங்க. அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையும் நீங்கள் பெறுகின்றீர்கள். குருவினுடைய 5ஆம் பார்வை அற்புதமான யோக பலனை தரக்கூடியது. குருவினால எந்த காலத்திலையும் எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் முழுமையான பலனை பெற முடியாமல் கலங்கியவங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா தன பஞ்சமாதிபதினு சொல்லுவாங்க. தன பஞ்சமாதிபதி 7ஆம் அதிபதி. அதாவது அது மட்டும் கிடையாது, 7ஆம் அதிபதி கடத்த சுக்கிரனோடு இணைந்து கடகத்தில் இருந்து உங்கள் தனராசியை பார்ப்பதனால பொருளாதார ஏற்றம். அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதினு சொல்லுவாங்க. பஞ்சமாதிபதி 7ஆம் அதிபதி களத்திரக்காரன் சுக்கிரனோடு இணைந்து கடகத்திலிருந்து உங்களுடைய தனராசியை பார்க்கின்றார். பொருளாதாரத்துல எந்த காலத்திலும் யாரிடம் சென்று இல்லாத ஒரு அற்புதமான ஒரு யோகபலன். தொழில வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அற்புதம். குறிப்பா சொல்ல போனா பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல பொருளாதாரத்தில் இதுவரை தடுமாறியவங்க வாழ்க்கை நேரா நிமிர்த்தி நடந்து செல்லுகின்ற அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கேது
அதாவது ஞானகாரகனாக கேது இருந்தாலும் கூட சாதகமாக இருப்பதனால எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி கிடைக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் வெறும் ஞானகாரகன் என்று மட்டுமே நான் நகர்ந்து விட முடியாது. கேதுவை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருப்ப இவவும் சாதகமாக இருக்க வேண்டும். கேது சாதகமாக இருப்பதனால எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். அது பொருளாதார உதவியாக கூட இருக்கலாம், பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய உதவி, பதவி உயர்வாக இருக்கலாம், நல்ல ஒரு பெருமை தரக்கூடியதாகவும் இருக்கலாம். அதை தரக்கூடியது இந்த சுக்கிரனுடைய பயிற்சியில விருச்சிக ராசிக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அது உதவி வெற்றியும் தரும். வெற்றி, தொழில வெற்றி, வாழ்க்கையில வெற்றி, தொட்ட காரியம் வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலையை யோககாரகன் கேதுவும் தருகின்றார். 7லும் 8லும் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், அஷ்டமத்துல பாத்தீங்கன்னா புதன், அர்த்தாஷ்டமத்துல பாத்தீங்கன்னா யோககாரகன் ராகு. மனரீதியான இடர்களை தந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். அந்த நிலையை ராசிக்குடைய செவ்வாய் 6ல் இருப்பதனால கவலைப்பட வேண்டியதில்லை என்று நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் கூட 7லும் 8லும் ஆத்மகாரகன் சூரியன், அஷ்டமத்துல புதன், அர்த்தாசிரமத்துல யோககாரகன் ராகு. மனரீதியான இடர்களை தந்தாலும் கூட நான் முன்னாடி சொன்னதுதான். அது செவ்வாய் 6ல் இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளேயும் உறவினர்கள் மத்தியிலும் அப்பா பிள்ளைக்குள்ளேயும் வந்து மறையும். என்னை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலமாக இருந்தாலும் கூட உங்கள் கனவுகள் மெய்ப்படக்கூடிய, தொட்டது தொடங்கக்கூடிய, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம். இந்த அருமையான சந்தர்ப்பங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கு சிலர் எல்லாம் முடியாமல் தலைமறைவை வாழ்க்கை வாழ்வார்கள், கலங்கி போவார்கள், கண்ணீர் சிந்துகின்ற ஒரு காலகட்டத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இந்த சுக்கிரனுடைய பயிற்சி, களத்திரகாரகன் சுக்கிரன், செவ்வாய் புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயும் துணை இருப்பதனால வெற்றி தான். திருத்தணி முருகன் ஆலயம் சென்று முருகனை மனமுருக வழிபாடு செய்யக்கூடிய இங்கிறது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முருகன் ஆலயத்தில் நின்று மனமுருக பிரார்த்தனை செய்ய. திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அதை தரக்கூடிய நலனையை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள். முடிந்தால், வாய்ப்பு இருந்தால், ஏன் வாய்ப்பை நாமே உருவாக்கி கொள்வோம். அந்த வகையில குலதெய்வம் ஆலயம் சென்று வழிபடுகின்ற ஒரு அருமையான பயிற்சி இந்த 20 நாட்கள். இந்த 20 நாட்கள்ல எதிர்பாராத திருப்பங்களை தரக்கூடிய ஒரு அருமை. ஏன்னா அரசு துறையிலும் சரி நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய சூழ்நிலை, நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கூட பயன்படுத்த முடியாத ஒரு நிலை, அந்த நிலை மாறும். அருமையான ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு தருவார்.